இன்று வந்து ஒரு பதிவை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது மூலயமாக நிறையா மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா 47 வயது நண்பர். அவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு, இந்த அம்மா திருப்பூரில் இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் வீடியோ பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு 21 வயசு. எனக்கு அந்த 47 வயது பையனை கேளுங்க அப்படிங்கிறார். இது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். முதல்ல எல்லாருமே ஜாதி மதம் தடை இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. திரும்ப எனக்கு இந்த ஜாதி வேண்டாம் அந்த ஜாதி வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடுறீங்க. முதல்ல ஒரு டிசைட் பண்ணுங்கள், ஒரு முடிவை எடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்காம பாருங்கள். அதனால் 21 வயது பெண்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 50 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. காரணம் கஷ்டங்கள், கஷ்ட சூழ்நிலையும் விரும்பி ஒருவரை முடித்தாச்சு. முடிந்த உடனே ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தை பிறந்த உடனே அன்றாடம் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு விஷயம், ஒரு பெண் குழந்தை வேற பிறந்து விட்டது. பிறந்து 3 மாதம் ஆகிடுது. அவர் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளையை நம்ம பார்க்க முடியான்னு சொல்லி விட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப அருமையான ஃபோட்டோவாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 வயது பெண்ணுக்கு 50 வயசானாலும் பரவாயில்ல. ஆனால் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா பேசுகிற இதுதான். ஒரு பொண்ணு ஒரு பையன், அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்குறாரு. பிள்ளைய வந்து 10 வரைக்கும் படிக்க வச்சுருக்கிறாரு. கூலி வேலை பார்க்குறாரு. எந்த இதுவும் செய்ய முடியாது. ஒரு பெண் குழந்தை 3 வயசில் இருக்குது. 3 மாதம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்கள் வரும்பொழுது உடனே நான் பண்ணித்தர்றேன். அதாவது ஒரு பெண்ணு ஒரு சூழ்நிலையில் இப்படி வர்றாங்க அப்படின்னா, நாமளும் அதை கொஞ்சம் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் வச்சு காப்பாற்றணும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட வர்றீங்க, ஆனால் முடித்து கொடுத்தா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் தினம் ஒரு தகவல்னு கொடுத்து கொஞ்சம் நேரம் தான் பேசுகிறதுக்கு பேசுவேன். ஒரு பெண் வீட்டில் பேசணும், விவரம் கேட்கணும், எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர்கிட்ட பேசினா 10 மணி நேரம் ஆகுது. 20 பேர்கிட்ட பேசினா 10 மணி நேரம் ஆகுது. தொடர்ந்து 20 பேர்கிட்ட பேச முடியுமா? அப்போது நான் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எனக்கு பேசுவதற்கு வந்து அவ்வளவு தூரம் எனக்கு டைம் எடுக்குது. முழு விவரங்களை கேட்க வேண்டியிருக்குது. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு பெண்ணை பெற்றவர் மன வேதனையில் அவர் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த பெண் வேணும் அப்படின்னா வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், 3 மாத பெண் குழந்தைய ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நேரில் வாங்க, பண்ணித்தரேன். நீங்கள் என்னை பார்க்க வருவதற்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்ன சார் பெரிய அப்பாயின்மெண்ட்டு? சார் இது ஏன்னா அனுமதி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். தமிழில் அனுமதி, இங்கிலீஷில் அப்பாயின்மெண்ட்டு. சார் ஏன் அனுமதி? நீங்கள் வந்துட்டீங்க, நான் அந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கணும். நான் திடீர்னு எங்கேயாவது ஒரு பெண்ணோட காட்ட போயிட்டோம்னா, அப்போ ஆஃபீஸில் விசிட்டிங்கில் உள்ள நம்பருக்கு இன்றைக்கி சாரை வந்தால் பார்க்கலாமா? அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு நகல் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய விவரத்தை முதல்ல ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அவங்களுக்கு அனுப்பிடுவேன். சரிங்களா? இதுதான் உள்ள விவரம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உண்மை, 2வது பொறுமை, நேர்மை, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நம்ம சாதிக்க முடியும், செய்ய முடியும். வாழ்க்கையில் வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு அசராமல் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஒரு நோய்கள் வந்து நம்மளை தாக்கத்தில் வந்து நம்மளை இது பண்ணி போடுது, இல்லை விபத்தினாலேயும் நம்ம போய் சேர்ந்துடும். இருக்கிற வரையும் நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், இதுதான் என்னுடைய இது. அதனால் அவர் பேசி இந்த ஆடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பெண் தேவைப்பட்டதுன்னா
3 மாத பெண் குழந்தையை நான் ஏற்றுக்கிற தயார் அப்படின்னு அவருக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்லன்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நன்றி வணக்கம். வீடியோ கேளுங்க, கேட்டுட்டு இந்த பொண்ணு தேவைப்படுச்சுன்னா 4 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஹலோ ஐயா வணக்கம். நான் சங்கரங்கோயிலேருந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து கணேசன் பேசுகிறேன். சொல்லுங்கய்யா. நீங்கள் ஆஃபீஸில் இப்போ தான் சொன்னாங்க. அதான் நாங்கள் உங்கள் ஒரு வீடியோ பார்த்து தாங்க நான் இன்னைக்கு நான் அந்த போட்டோ சொன்னாப்புலங்க எல்லாம் ஏற்றி விட்டாப்புலங்க, அதை ஏற்றி அனுப்ப சொன்னாங்க பாப்பா. சரி சரி. இந்த சென்னையிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா, மொதல் வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, இந்த ஏதோ பழக்கடை வச்சுருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு. ஆமாம் 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 ஆமாம். அந்த இது எங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ராஜபாளையத்துக்காரங்க. ராஜபாளையமா? ஆமாங்க. இப்போ போட்டிருக்கேங்க, சொந்த ஊர் ராஜபாளையங்க. கோயம்புத்தூர்ல 25 வருஷம் ஆச்சுங்க. இங்கே தான் வந்து பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இங்கே வேலை பார்க்குறாங்க. சரி சரி. அது அது குழந்தை புரோக்கர் தாங்க. ஒரு 3 மாசம் தாங்க இருந்ததுங்க. அங்கே வந்து ஈரோட்டில் கட்டி கொடுத்துருந்தாங்க செட்டியாருக்கு. சரி. அதோட இப்போ எங்களை அது வந்து முதல்ல வந்து எங்களுக்காக கஷ்டத்தினால அது போச்சுங்க. 3 மாதம் வேணா ஒரு கைக்கு வந்தோட எங்க கூட தாங்க இருக்குதுங்க. சரி சரி. 3 மாதம் கை குழந்தையோட இருக்காங்களா? ஆமாம், எங்க கூட தான் இருக்குங்க. 2 மாதம் நாங்கள் தாங்க வளர்த்து விட்றோங்க 3 வருஷமா. ம். அவங்களும் பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்களும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ எழுதி வாங்கியாச்சுங்க. சரி. கோர்ட்டில் போட்டு வாங்கலையோ? இல்லை, அது கேஷன் வச்சு எழுதி வாங்கியாச்சுங்க. சரி சரி. இப்போ உங்கள் பொண்ணுக்கு வயசு என்ன? அந்த 2/7/2005னா பார்த்துக்குங்க எத்தனை வயசு ஆகுதுன்னு. சரி சரி. 2005ஆ? ஆ, சரி ரைட்டு. அது வந்துங்க வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, சொல்லலைங்க. பொண்ணு வந்து ஆ. எங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய ஏற்றுக்கிற மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் வந்து வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு வசதியான ஃபேமிலி இல்லைங்க. நாங்கள் தறி ஓட்டுற தொழில் தாங்க நாங்கள் பார்க்குற ஆளுங்க. சரி சரி. தறி ஓட்டுனா என்ன சமுதாயம்? தறி தெரியுமில்ல உங்களுக்கு? முதலியாரா? நாங்கள் தேவேந்திர குலங்க. தேவேந்திரம். சரி. கதை போட்டு அனுப்பியிருந்தேன்லங்க. நீங்கள் அதெல்லாம் ஓகே, அந்த எந்த ஜாயினும் ஓகே. அவங்க வந்து பேரண்ட்ஸ் முதல்ல அங்கே கூட ஏற்றுக்குவாங்க, அவங்க எல்லாம் அவங்க அங்கேயே வர சொல்லிடுவாங்கன்னு சொன்னீங்க, போட்டிருந்தீங்கல்ல. சரி சரி. நாங்கள் அந்த அளவுக்கு, எனக்கு 55 வயசு தாங்க. உங்களுக்கு 55 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு 2005ஆ? 2005 அண்ணன் ஒண்ணுங்க கூட பிறந்தவங்க. ஆ ஆ. அவன் பாண்டிச்சேரியில், அவனும் லவ் மேரேஜ் தாங்க பண்ணி 2 பிள்ளைய இருக்குங்க அவனுக்கு. ம். அவன் அங்கே பாண்டிச்சேரி போவேன் வருவாங்க, இங்கே அப்புறம் இங்கே இருப்பேன் எங்கள் கூட வந்து கோயம்புத்தூரில். அப்புறம் தங்கச்சி கூட இப்போ தான் வந்து கூட்டு போகிறாங்க அண்ணன் தங்கச்சி பிள்ளைய. சரி. அவன் அம்மா வந்து அந்த வைனிங் பார்த்தாவே வேலை தான் இங்கே பார்க்குங்க. அது ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு 250 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ 2005னா ஆ, இப்போ வந்து 2005, இப்போ 2026. அப்போ 21 வயசு தான் பிள்ளைக்கு ஆகுதா? ஆமாங்க. சரி சரி. 21 வயசுல இப்போ 3 வயசுல குழந்தை இருக்கோ? இல்லைங்க, 3 வயசு ஆகலைங்க. 3 மாசமா? ரெண்டு வயசும் இப்போ 2 மாதமா 3 மாதம் வாழ்ந்துனாப்புலங்க. ம் ம் ம். அந்த குழந்தையோட போட்டோ போட்டு விட்டுருக்காங்கல்லங்க. ஆ ஆ ஆ ஆ. அதான் அதை நீங்கள் சொல்றதுல நல்ல வரேன்னா தெரிஞ்சதுங்க. அதாங்க அதை கிரணுக்கு கேட்டு பார்க்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணித்தரேன். நாங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் நாங்கள் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஏழ்மைப்பட்ட குடும்பங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணித்தரேன். இந்த வாங்க, நான் கூட உடம்புக்கு முடியாம தான் இருக்கிறேங்க. நான் ஒரு மாதம் வேலைக்கு கூட போக முடியலைங்க. சரி சரி சரி. அதனால உள்ளதை பேசி தாங்க நாங்கள் பேச முடியிருக்குங்க. அது நீங்கள் சொன்னதுனால நல்லதா தெரிஞ்சுங்க, அதனால கேட்டேங்க. சரி சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஆமாம், ஒன்றும் பிரச்சனை, ரெடி பண்ணி தரேன். இன்னைக்கு அதான் நேரடியாகவும் பேச முடியாது. நீங்கள் தான் கூட பேசியா நம்ம அங்கங்கே ஃபோன் பேச முடியும், அவங்களும் இங்கே பேசிக்க முடியும். ம் ம் ம். நீங்கள் கோயில்பட்டியில கூட ஒரு அக்காடை கொடுத்துருந்தாங்க பிறகு அதை வந்து அவங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்ககிட்ட வந்து. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, ஆ, அவர் வந்து கவுண்டரு, பன்னியர் கவுண்டரு. அவருக்கு சரிங்க. வந்து தேவேந்திரம் வேணான்னு சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா. நீங்க கேக்குறீங்க, இப்ப தேவேந்திர குலத்துக்கு வந்து யாரு சம்மதம் சொல்றாங்களோ ஆ, அதை நான் உங்களுக்கு தரேன். நிறைய என்கிட்ட இருக்கு. நான் சரிதானா? நீங்க வேற ஆ, யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க கஷ்டப்படுறிய, நீங்க பணம் கட்ட வேண்டாம். சரிங்க. சரிதானா? இப்ப ஆ, நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய பொண்ணு 21 வயசு ஆகுது, 3 மாசம் கை குழந்தையோட இருக்கிறாங்க. சரிதானா? என்ன ஆமாம், படிச்சிருக்கு உங்க பொண்ணு? 10th படிச்சிருக்குங்க. 10th படிச்சிருக்குது. ஆமாங்க. சரி. இப்ப நான் அடுத்து என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம். ம். சரிங்கய்யா. இப்போ உங்க போட்டோ பார்த்தேன். ஆ, எனக்கு அனுப்பிச்சுப்பா. உங்க போட்டோ எல்லாம் பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, இப்போ உங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்குது. நகை ஒன்றும் போட சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணோட கூட பிறந்த ஒரு அண்ணனா? ஆமாம், ஒரே அண்ணன் தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாலாம் இறந்துட்டாங்கங்க, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கங்க. சரி. இப்ப நீங்க நானும் ஒய்ஃபும் வந்து அனாதை தாங்க.
சரி, நீங்களும் உங்க வீட்டம்மாவும் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் பையன் என்ன பண்றான்? அவன் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு பாவம் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏதோ இந்த டெலிவரி வேலைக்கு போறாங்க. சரி, சரி. கஷ்டப்பட்ட குடும்பம். சரி. ஆமாங்க. அவன் வந்து அவன் ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டத்துல பட்டுக்கிட்டு இருக்கான். ம், ம். சரி, 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 சரி. டெலிவரி வேலைக்கு போய்க்கிட்டு நம்ம கூட நம்ம அவனும் ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டு தான் கிடக்குறாங்க. ஆ, 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 ஆ. நம்ம வந்துங்க ஐயா அந்த பிள்ளைய வளர்த்து விட்டோம், சரி பிரச்சனை இல்லைங்க. நம்ம நெடுநாளைக்கு வந்து நாங்க வந்து இருந்து பார்க்க முடியாது இல்லைங்க. நாளைக்கு அந்த பிள்ளையோட லைஃப் வந்து ம், ஒத்தனை வருஷம் இருக்குல்லங்க. ம், 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 ம். படிக்க வைக்கணும் செய்யணுங்க அப்படிங்க, அதுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா தாங்க முடியுங்க ஒரு ஆம்பளை துணை. ம், ம், ம். கண்டிப்பா. அது என்ன சொல்லுங்க, 30 வயசு 35 40 அது பிரச்சனை இல்லப்பா. எனக்கு வந்து நல்ல முறையா வந்து ஏத்துக்கணுங்க. ஏதாவது நகை நட்டுல யார் ஏத்துவான்னு நம்மளும் பயம். இப்ப உங்க பொண்ணுக்கு 21 வயசு. ஆனா அவருக்கு 47 வயசு. இருந்தாலும் நீங்க சம்மதம்னு சொல்லியிருக்கீங்க. ஆ நான் என்ன சொல்றோம்னா, நெறைய இருக்குது. ஒண்ணும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆ இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? உடனே நான் பண்ணி தரேன். இப்ப நீங்க இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கே. எந்த கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருக்கோங்க நாங்க வந்துங்க. சரி, சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ நான் இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல தான் நான் இருக்கிறேன். ஆ சரிங்க. இப்ப பார்க்கணும்னா அங்க வர சொல்லிடலாம். அப்படித்தானே? நீங்க எப்படினாலும் பேசிட்டு அவங்களும் எங்களை கால் பண்ண சொல்லுங்க. நாங்க கிளியரா பேசிட்டு நீங்க என்னன்னாலும் முடிவு எடுத்துக்கலாங்க. நாங்க வர சொன்னாலும் வரோம் நாங்க. சரி. ஆனா நீங்க ஸ்டேஷன் மூலியமா எழுதி வாங்கியிருக்கீங்க. ஆமா, அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. எந்த இதுக்குமே பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து நாங்க அவங்க கல்யாணமே முடிச்சு போயிட்டாங்க. ஓ! அவரு வேற கல்யாணம் முடிச்சு போயிட்டாரோ? ஆமாங்க. சரி, ரைட். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஆ நான் உங்களுடைய விவரத்த சொல்றேன். சரிங்க. நான் சொல்லி யாருக்கு சம்மதிக்கிறாங்களோ, 21 வயசு பொண்ணுக்கு வயசு வித்தியாசம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 10 வரைக்கும் படிச்சிருக்காங்க. வசதி எதுவுமே கிடையாது. குழந்தையோட ஏத்துக்கணும். சரிங்க. ஆமாங்கய்யா. இந்த 3 வயசுல ஆணா, பெண்ணா? யாருங்க? உங்க மகாளுக்கு ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா? பெண் குழந்தை தாங்க. பெண் குழந்தை தான் இருக்கு. சரி, ஆ சரி, சரி. அந்த சரி. புள்ள நான் எவனும் முக்காவாசி அது எங்க கூட தான் கிடக்குதுங்க. ம், ம். இந்த என்னாலும் அது அவ அம்மா 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 பார்த்தா அம்மா அம்மாவோடயும் போய்க்கிறோங்க வந்துக்கிறோங்க இங்கேயும் இருந்துக்கிறோங்க. யார் அம்மாவோட? இல்ல இது எந்த எங்க கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. விடிய விடிய இங்கே தான் இருந்துச்சுங்க எங்க கூட. ம், ம். நாங்க அதுக்குல இருந்து சோமனூர்ல இருக்கிறோங்க. சோமனூர் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும், தெரியும், தெரியும். அது இருக்குது கருமத்தம்பட்டியில இருக்குதுங்க 1 கிலோமீட்டர்ல. சரி. அவங்க அண்ணன் கூட அண்ணன் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. ம், ம். இந்த வந்து இந்த வேலை நாங்க வேலைக்கு போய் ஒய்ஃப் வேலைக்கு போற நேரத்துல அவன் தூக்கிட்டு போயிடுவாப்புல அவங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க இப்ப பேசுற பேச்சு வந்து அருமையா பேசுறீங்க. ஆ அதனால உடனடியா நான் முடிச்சு தரேன். சரிங்க. சரிண்ணா? இன்னொரு 10 நாளையில எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு இந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில முடிச்சு விட்டுருவோம். சரியா? ஓகேங்க. சரிங்க. ஆமா. இப்ப யூடியூப்ல வந்து நெறைய பேருக்கு நான் இந்த மாதிரி முடியாததெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு விடுறேன். எங்க அண்ணன் கூட விருதுநகர்ல தாங்க இருக்காப்புலங்க. சரி. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆ இப்போ எங்க இங்க வந்து ஒரு பையன் இருக்கிறான். ஆ அவனுக்கு முதல் மனம்தான். சரிங்கய்யா. நான் அந்த பையனை நான் பேசி உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மனமும் முறமும் அவங்க விருப்பத்தோட நம்மளோட இது பண்ற மாதிரி இருக்கணுங்க. அதனால தான் அவங்க கூட சொன்னதுங்க. இல்லைங்க, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பையன். ஆ கொஞ்சம் சும்மா அதாவது பையன் வந்து பாத்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். சரிங்க. நான் உங்களை உள்ளத சொல்லிடுறேன். 2 வீடு இருக்கு, நிலம் இருக்கு, 2 ஏக்கர் இடம் இருக்கு. ஆடு ஆ 10, 50 ஆடு வச்சிருக்காங்க. கிராமம் தான். நல்ல அருமையான பையன். அவனும் நமக்கு தேவந்திரவன் தான். வந்துங்க எங்களுக்கு உதவி பண்ண வேண்டாங்க. அவங்க வந்து நல்ல முறையா இருந்தா போதுங்க. அவ்வளவுதாங்க சொல்றேன். சரி, சரி, சரி. இப்ப அவனும் தேவேந்திரம், அந்த பையனும் தேவேந்திரோட நல்ல அருமையான டைப்பு. சரிங்கய்யா. நான் அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லுதேன் என்ன? இப்ப எந்த பிள்ளையா பெத்தவங்களா இருந்தாலுங்க கஷ்டப்பட்ட குடும்பம் இருந்தாலும் பெத்த பிள்ளை தாங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சரி. இப்ப அந்த பையனை பார்க்கறதுக்கு நீங்க வந்துடலாமா? நான் நீங்க உங்களுக்கு எப்ப சம்மதிட்டாங்கன்னா. நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க. எங்கனாலும் நாங்க வர ரெடிங்க. சரி. நானே இன்னைக்கே நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆ சரிங்கய்யா. சரிங்க. உங்க ரொம்ப நன்றி. நன்றி. சரி. தேங்க்ஸுங்க. சரிங்க சரி.